ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செந்தூரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், திருவண்ணாமலையில் பண்குளத்தில் முறை வேண்ட ஒரு இடம் இருக்குது. அதுதான் எங்களோட ஊர். இப்போ நாங்கள் இருக்கிற இடம். அதை உங்களுக்கு காட்டப்படுறேன். அங்கே என்னென்ன இருக்குது, அங்கே என்னென்ன சிறப்புன்றதை உங்களுக்கு காட்டப்படுறேன். அது மட்டும் இல்லை, இது முறை வேண்டு பேர் தான் சிங்களத்தில் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஊரோட உண்மையான பேர் முதலிக்குளம். ஏன் அந்த முதலிக்குளம் என்று தமிழர்கள் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால், இந்த இதில் பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இது எங்கால பக்கத்தில் இருக்குது. அந்த குளத்துக்கு நான் அடுத்தடுத்த வீடியோக்களை போய் காட்டுவேன். அந்த குளத்தில் முதலி என்ற ஒரு மரம் அது ரொம்ப அதிக அளவில் இருந்ததால் அந்த குளத்துக்கு முதலிக்குளம் என்றே பேர் வச்சுருந்தவங்க. இந்த இடத்துக்கும் முதலிக்குளம் தான் பேர். முதலிக்குளம் 4ஆம் கண்டம் என்று சொல்லுவாங்க. இந்த கண்டம், கட்டை இதெல்லாம் தமிழர்களோட குறிப்பிட்ட தூரத்தை குறிப்பிடறதுக்காக அளவெடுக்க வச்ச ஒரு அளவீடு முறை தான் இதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் கிராமத்தை காட்டிகிட்டு இருக்கேன். இதில் ரொம்ப தூரம் போகணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு காடு, இங்கே பக்கம்லாம் காடு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ஊரில் பாதை, மெயின் பாதை. எங்கள் ஊருக்கு வரதுக்கு மொத்தம் 3 வழி தான் இருக்குது. இது ஒரு ரோட். இது 2வது. சொன்னால் இது தங்கூசி. ஏன் இந்த தங்கூசியை போட்டிருக்காங்கன்னு சொன்னால், யானை வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ தப்பித்தர் யானை இந்த தங்குசியில் முட்டிச்சுன்னு சொன்னால் ரொம்ப வைப்ரேட் ஆகும். அதில் மிருதுவான சருமத்துக்கு கரண்ட் தான் ஷார்ட் பண்ணுதுன்ற விம்பத்தில் யானை இந்த இடத்த விட்டு விலத்தி போயிடும். இந்த தங்குசிக்கு லைட் அடிக்கிற நேரம் இந்த தங்குசியில் ஒளி கொடுக்குற தன்மையால் இந்த தங்குசி ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் சரியான அந்த வெளிச்சம் போடுறதால யானோட கண்ணுக்கு ரொம்ப பளிச்சென்று விளங்கும். இப்போ இந்த தங்குசியையும் பார்த்துக்கொள்ளுங்க. நான் யானை உங்களுக்கு யானை வேலியையும் காட்டுறேன். 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். எங்கள் ஊரில் இருக்க மணல் திட்டு ரொம்ப தெரியுது அவங்களுக்கு. தண்ணி தங்கி நிற்கிது. ஸோ இந்த திட்டில் ரொம்ப அதிகமாக கரடி வாருது. இதுதான் கரடி பத்துன்னு சொல்லுவாங்க. கரடி வாருது. எனக்கு கொஞ்சம் மேலே போக மாட்டேன். இதில் இந்த காலேஜில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் மாண்ட காலேஜ் இல்லை, கரடி காலேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, HSL மனுஷன் காலேஜ் மாதிரியே இருக்குது. அது கரடியோட காலேஜ். யாரும் நம்ம நினைப்போம் காட்டுக்குள்ளே யாரோ வந்திருக்காங்க போல் அப்படின்னு நினச்சி காலடிக்க தடுத்து பார்ப்போம். ஆனால் கரடியோட காலடியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், மனிதரோட காலடி மாதிரி தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்து கழிச்சு கொண்டு பின்ன கரடி வந்தாலும் ஓடணும். எனக்கு அம்பும் விட தெரியாது. அதனால் கொஞ்சம் சிக்கலாக போயிடும். எனக்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த பாதை அங்கே இருக்குது. கேட்குதா பறவைகளோட சத்தம்? இது இப்போ நாங்கள் இங்கே போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போய்ட்டுருக்கான்னு சொன்னால், அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் நாகம்மன் கோயில் இருக்குது. எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு கோயில்ன்றோம்னா அது ஒன்று தான் இருக்குது. இந்த ஊரில்னு சொன்னால் மொத்தமாக ஒன் சைடில் பாதிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இதெல்லாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இன்னும் மக்கள் குடியேறல, பயத்தில் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இந்தியாவில் இருக்காங்க. அடுத்து நான் சொன்ன கோயில் இதுதான். இந்த கோயில் தான் இப்போ செய்ய போகிறாங்க. ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்களை எல்லாம் ஃபுல்லாக தட்டி கோயில் காணியை சமப்படுத்துகிறாங்க. அதை பார்த்திங்கன்னா டோசர் நிற்கிது, ஜேசிபி. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயிலை காட்டிட்டு அப்படியே போகிறோம். கோயிலுக்கு பின் காணியெல்லாம் காட்டியிருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம குப்பு முறிஞ்சு சத்தம் கட்டது புறங்கோ தெரியல. ஸோ ஒரு புராதன காலத்து மலசல கூடம் எப்படி இருக்குமென்றதை நான் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். பாருங்கள், அது ஒரு வீடு கட்டினது அந்த காலத்து வீடும் புராதன காலத்து மலசல கூடத்தையும் காட்டுறேன். பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் அந்த காலத்தில் மக்கள் இருந்ததுக்கான கல்வீடு, செங்கல் வீடு தான் இதெல்லாம். இதான் நாங்கள் வந்த வழி. இது அவங்க அந்த காலத்து வீட்டு கப்பு கால்னு சொல்லுவாங்க. அந்த கப்பு கால் அதில் ஒரு கட்டிடம் தெரியுது. அதுதான் அந்த வீட்டோட மனசில் கூட. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மறியாடு வளர்க்குறாங்க. இப்போ நம்ம அதை தான் அடுத்ததாக போய் உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த மலத்தில் கொடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரெக்டாக கிடங்கு இருக்குது.
விளங்குதா? இப்போ எல்லாம் தனியாக தான் கிடங்கு தட்டுவாங்க. இது டைரெக்டாக ஒரு கிடங்கு இருக்கும் நேராகவே, அதாவது ஃப்ளைட் ட்ரெயினில் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இது. இதுதான் யானை வேலி. பார்த்துக்கணுங்க, யானை வேலி பேருக்கு தெரிஞ்சிருக்காது வெளிநாட்டில் இருக்காங்களுக்குலாம். இதுதான் யானை வேலி. ஸோ இந்த யானை வேலி இல்லாதாக்கள் தங்குசியை போடுவாங்க யானை வேலி மாதிரி. அது யானைக்கு வந்து யானை வேலி மாதிரி தெரியும். பொன்னி பொடியா இதில் பேர் பொன்னி. அடியே ஓடி, சரி ஓடி ஓடி. ஸோ அந்த அண்டியில் கேட்டு நாங்கள் வந்து வீடியோ எடுக்க சொன்னவங்க, அதனால் வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வீட்டை. இதுதான் செம்மறியாடு. இதை வந்து தோலுக்காக வந்து வளர்ப்பாங்க. இதில் என்ன கண்டதும் பயத்தில் ஓடுதுகள் செம்மறியாடுகள். அந்த கிடாவை பாருங்கள், அதை தான் அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து ஆட்டு சண்டைக்காக பயன்படுத்துவாங்க. கேமராவில் முகமே தெரியுது இல்லையா தம்பி? என்ன ஆக்ஷன், லெஃப்ட் ரைட் அடிக்கிறான், இடிச்சு போட்டுருவான் போல இருக்கு. தம்பி லெஃப்ட் ரைட்லாம் அடிக்க கூடாப்பா, பார்க்க இடிச்சிடும் போல இருக்குது இந்த ஆடை பார்த்தா. பார்த்தீங்க தானே இப்போ இந்த ஓடி வருது கிடாயெல்லாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் வான்கோழி. இது என்ன அழகாக இருக்குமென்று பாருங்க. இது பெட்டியாமல் இல்லாட்டி சருகாமன்னு சொல்லுவாங்க. தலையை உத்து பார்க்காதீங்க, உள்ளெடுத்துரும். இது மணித்தாரா. இது நடக்கும்போது செம அழகாக இருக்கும். இது எங்களோட ஆட்டுக்குட்டி சினேகா. Đây, smara. Smara. Robot grounding. எல்லாரும் எந்திரிச்சா யாருக்கு வைக்கிறாங்க?
ஆடெல்லாம் மதிய சாப்பாடுக்கு போகுது. பின்னால் தாரா நிற்கிது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மற்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பண்ணிடுங்க.